ஒரு சமூகத்தில் இயங்குவதற்குரிய அதற்குரிய நாலேஜே பசங்க கிட்ட இல்லைங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. நீ ஒருத்தே கிடையாது, அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட். இந்த விஷயம் அவனுக்கு தெரியலங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியும். கடைக்கு போய் ஒரு காசை கொடுத்து அனுப்பிச்சு பொருள் வாங்கிட்டு வர சொன்னா சரியா வாங்கிட்டு வர மாட்டாங்க சார். பொருள் என்ன வழியோ மீதி சில கரெக்டா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர மாட்டாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஏன் எண்ணி வாங்கிட்டு வர்றதில்ல? அவங்க கரெக்டா கொடுப்பாங்கன்ற ஒரு தாட், ஒரு நம்பிக்கை தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் சார். அவங்களுக்கு எல்லாத்துலயும் சோம்பேறி தானே சார். எல்லாம் கொழுப்புடி. ஐப்ரோ பண்றதுக்கு பக்கத்துல வீடு பக்கத்துல தான் பியூட்டி பார்லர். அவன் நினைச்சிருந்தா தனியா போய் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இல்ல நீ வா, எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது. அதெல்லாம் முடியாது, நான் ஏட்டையா கூட தான் போவேன். என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போறேன் இவர் கூட தான் போறேன்னு அடம் பிடிக்கிற? ஆனா பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல போய் நீங்களே உங்க வேலைகளை கூட ஏன் பார்த்துக்க முடியல? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? சொல்லணும். அப்படி இல்லை சார், நான் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. உடனே போய் அது மாதிரி எனக்கு வெளியே ஸ்டோர் போனால் கூட எனக்கு உடனே கேட்க தெரியாது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஐப்ரோ பண்றதுக்கு எவ்வளோன்னு கேட்க போறீங்க, இவ்வளோன்னு சொல்ல போறாங்க, ஐப்ரோ பண்ண போறாங்க, காசு கொடுக்க போறீங்க, வர போறோம். அந்த ஐப்ரோ பண்றது எப்படின்னு தெரியாது சார். அது அவங்களுக்கு அது தெரியும். எப்படி இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? நான் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியல. அது இது கரெக்டா இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டவுட். ஏன் அந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்குமா? ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. என்ன பேசுறது? ஐயா மகாபிரபு, நான் உன்னை பார்த்திருந்தாலும் பேசியிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா. இனிமேல் நான் உன் எதுக்க கூட வரமாட்டேன்டா. வேணடா வேணடா. இப்போ அனஸ்தீஷியாங்கிறது எவ்வளோ நுட்பமான ஒரு விஷயம். அதுக்கே படிக்கிற உங்களுக்கு ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு எதுக்கு ஆள் துணையெல்லாம் வேண்டி இருக்குன்னு எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. ஐயோ படுத்துட்டார் ஐயா, படுத்துட்டாரு. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ நானும் கற்றுக்கணும்னு தான் நினைப்பேன். தனியாக போய் இதெல்லாம் கற்றுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு அந்த சாமர்த்தியம் வரல எனக்கு. ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நாங்க இருக்கும்போது ஓகே, இப்போ நாங்க இல்லாத போது நீ ஒரு இண்டிவிஜுவலா ஏதோ ஒண்ணு பண்ணணும். சரி, நானும் அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது. என்ன படிக்கிறீங்க? 12th ஸ்டாண்டர்ட். 12ஆம் சில்லறை பார்த்து கூட வாங்கிட்டு வரது இல்லைங்கிறாங்களே. மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது சார். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாதா? இதெல்லாம் ஒரு பதிலாடா ரே. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. இல்ல அவங்க கரெக்டா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கையில ஏத்துட்டு வருவேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. கரெக்டா வீட்டுக்கு போனா ஃபோன் ஒன்றும் அந்த மாதிரி தோணுது. அப்புறம் சீக்கிரமா அவங்க கொடுத்த பேலன்ஸ் வரைக்கும் வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். சில பேர் அப்படி எந்த நேரம் பார்த்தாலும் செல்ல பார்த்துட்டே இருக்கிறியாடா, உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன், இங்கிட்டு போனா செல்லு பாக்குறேன். ஒரு குழப்பு இருக்குதா இல்லையாங்கடா? அந்த பணத்துல உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்ல, உங்களுக்கு கனெக்ஷன் இல்ல நீங்க நினைக்கிறீங்க. ஆமாவா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. ரோடு கிராஸ் பண்ண ரோடுக்கு சைடு போறதுக்கு பயப்படுறான், வண்டியில பார்த்தா பயப்படுறான். நிறைய விஷயம் இருக்கு அது மாதிரி. இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா. ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன் நானு. ஏய் இந்த சோஃபா இவ்வளவு எங்களால கம்மியா குடிக்க முடியுதுன்னா எங்க அப்பாவே செய்யறாரு. எங்க அப்பா நானும் எங்க அப்பா வந்து போனும் எடுக்கும். அவன் தான் சார். ஏய் உனக்கு பயமா? நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா மென்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. வெளியே போல வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமா இருந்தது. அம்மா பயப்படுத்துறாங்க. அம்மா பயமுறுத்துறாங்களா? சரி, அப்ப ஆரம்பத்துல ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்றதுக்குலாம்? கிரிக்கெட் ரொம்ப ஆசை சார் அவனுக்கு. நான் கிரவுண்டுக்கு விட்டேன், இப்ப 2 நாளா விடுறேன். ஆனா வரும்போது புது ஃபேண்ட் தேய்ச்சிக்கின்னு வரான் சார். சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு?
நல்லா கேக்குறாங்கயா டீட்டெயில். விளையாட்டுல சகஜம் சார். அடிபட்டாதான் இன்னொரு வாட்டி அந்த தப்பை வந்து நம்ம பண்ண மாட்டோம். இவன் தான் பயங்கரமா பேசுறானேம்மா, பாருங்க கருத்தெல்லாம். நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். இப்போ யாராவது ஃப்ரெண்டு கூட பேச போறோம்னா தனியா விடணும்ல, விட மாட்டேங்கிறாங்க. எங்க போனாலும் ஆகாஷ் 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 ஆகாஷ்னு கூப்பிட்டுனே இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. ஃப்ரெண்ட்ஸு கூட ஃபோனில் பேசிட்டு இருப்பேனா, இவங்க பின்னாடி வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கோவம் வரமா வராதா? சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.